எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில இருக்க திருச்சுழி தொகுதி தான் பார்க்க போறோம். திருச்சுழி தொகுதிய பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. விருதுநகர் மாவட்டத்தில இருக்க திருச்சுழி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 3 முறை வந்து இந்த எலக்ஷன் நடந்திருக்கு. அத 2011க்கு அப்புறம் தான் இந்த இடத்துல வந்து இந்த 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 தொகுதிய வந்து அவிங்க இது பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, 3 தடவையும் இந்த தொகுதியில யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அமைச்சர் தொகுதி வேற. இந்த 3 தொகுதியிலயுமே டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்புல பார்த்தீங்கன்னா, 2011, 2016, 2021ல இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 3 தேர்தல்லயும் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சுழி சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுல டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில தங்கம் தென்னரசு அவர் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, 89,927 வாக்குகளும் 54% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து ஏடிஎம்கே சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தினேஷ் பாபு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 63,350 வாக்குகளும் 38.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிக தான் களம் கண்டிருக்காங்க. அவங்க ராஜு அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 5,799 வாக்குகளும் 3.5% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து 4ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் இந்த இடத்துல ரவிராஜன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 1779 வாக்குகளும் 1.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் டிஎம்கே சார்பில தங்கம் தென்னரசு அவர் தான் வந்து போட்டியிட்டு இருக்காரு. அவர் போட்டியிட்டு இந்த தடவ அமைச்சராவும் இருக்காரு, நிதி அமைச்சரா இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1,02,225 வாக்குகளும் 59.40% பெற்று அதிமுகவை விட கிட்டத்தட்ட 30%, 35% மேல இவரோட மார்ஜினே 35% வந்திருக்கு மக்களே. அப்பனா நினைச்சு பாருங்க எவ்வளவு வெற்றி வித்தியாசங்கள். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 61,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்த ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜசேகர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 41,233 வாக்குகளும் 24% மட்டுமே பெற்று இந்த இதில் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்த் ஜோதி அவங்க போட்டியிட்டு 13,787 வாக்குகளும் 8% பெற்று இந்த இதில் வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல கே சிவசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 6,400 வாக்குகளுக்கு மேலேயும் 3.7% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சுழி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ராமநாதபுரத்தோட நாடாளுமன்ற தொகுதியா வரும். ஏன்னா, அது ரொம்ப பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதிகள வந்து பங்கிடுறப்போ கிட்டத்தட்ட இது ஒரு தொகுதி மிச்சமா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரூர்ல இருக்க மணப்பாறை கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அ விராலிமலை தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரூர்ல வரும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த மாரி நெறையா வந்து அ ஒரு எப்படி சொல்றது? ஒரு லேண்ட் லாக்டு தொகுதி மாரி இருக்கு. அதுல வகையில பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ராமநாதபுரத்துல 2019ல திமுக கூட்டணியில இருந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் போட்டிட்டு இருக்காங்க. அதே நவாஸ்கனி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 71,848 வாக்குகளும் 34.11% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே அதிமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக தான் போட்டிட்டு இருக்காங்க. பாஜக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவோட மாநில தலைவரா இருக்க நயினார் நாகேந்திரன் தான் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 47,176 வாக்குகளும் 22.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 13.3% 30% வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்கள போட்டியிட்டு 46,385 வாக்குகளும் 4.4% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் திமுக சார்பில இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில நவாஸ்கனி அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் மீண்டும் வெற்றி பெற்றிருக்காரு. 74,692 வாக்குகளும் 42.60% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில இந்த இடத்துல வந்து அவிங்க 3வது இடத்துல இருக்காங்க. அதே வந்து பாஜக சார்பில இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா பார்த்தீங்க அப்படின்னா,
பன்னீர்செல்வம் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து போட்டியிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 44,238 வாக்குகளும் 25.23% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இதே வந்து தனிச்சு போட்டியிட்ட அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயபெருமாள் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 24,276 வாக்குகளும் 13.85% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரபிரபா ஜெயபால் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 15,703 வாக்குகளும் 8.96% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இடத்துல சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சுழி தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக பொறுத்தமட்டில் 2016ல 38.10%, 2019ல 22.40%, 2021ல 24%, 2024ல 13.85% பெற்று இந்த இடத்துல வந்து ஏன்னா இது ஒரு அமைச்சர் தொகுதியா இருக்க காரணத்தினால திமுகவோட ஆளுமையான தங்கம் தென்னரசு இருக்க காரணத்தினால கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறுவதுங்கிற மிகப்பெரிய அளவுல சவாலா இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆக மொத்தத்துல இது என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 54%, 2019ல 34.11%, 2021ல 59.40%, 2024ல 42.60% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு வெற்றி பெறும் அளவு அது வெற்றி தான் அவங்க பெறும் அளவிற்கு தங்கம் தென்னரசு அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதியை பில் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 0.50%, 2019ல 3.3%, 2021ல 8%, 2024ல 8.96% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கணிசமான வாக்கு சதவீதங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சுழி தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பத்தி பார்த்தலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா இங்க மொத்த வாக்காளர்களா 2,09,971 பேர் வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,03,586 பேரும், 1,06,372 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் ஒரு 13 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 35,012 ஆண்களும் 35,954 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 44,335 ஆண்களும் 45,527 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,239 ஆண்களும் 24,891 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் ஆண்களை விட பெண்கள் வந்து கொஞ்சம் கூட இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து திருச்சுழி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா 2011ல தான் அதாவது 2011ல தான் இதை மேக் பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம 3 எலெக்ஷன்கள் நடத்திருக்காங்க. அந்த 3 எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 2011ல 84.80%, 2016ல 81.10%, 2021ல 80.80% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு 5ல 4 பேர் வந்து வாக்களிக்க தயாராக இருக்காங்க மக்களே. கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான் நான் கருதுறேன். கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐயமும் இல்லை. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் பொறுத்தளவுக்கு 82.13% வாக்குகள் வந்து இங்க வந்து பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. கண்டிப்பா அதை 100% பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா அதை பண்ணுவாங்க திருச்சுழி மக்கள் எல்லாம். அடுத்து திருச்சுழி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 2026 பொறுத்த மட்டும் இங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நம்மளே சொல்லிடலாம். இந்த இடத்துல திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட ஆளுமையான தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சராகவும் இருக்க காரணத்தினால கண்டிப்பா இந்த தொகுதியில பல நன்மைகள் செய்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து தெரியப்படுத்துறாங்க. ஸோ அந்த வகையில தங்கம் தென்னரசு அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் வாரிசா இருந்தாலும் அவர் வந்து மிகப்பெரிய அளவுல ஏன்னா அவர் 2006ல இருந்தே நல்ல ஒரு 2006, 2011 பீரியட்லயே நல்லதா தங்கம் தென்னரசு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இத பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த நிதி இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அவருக்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய கிரேஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆக மொத்தத்தில 45.61%ம் 78,667 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்தில திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல அல்வா துண்டா கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா அதிமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுல பல ஆளுமை
ஆளுமைகள் இருக்க மாரி, திமுகலயும் ஆளுமைகள் இருக்காங்க. திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்டின்னா, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலயும் 35 தொகுதிகள் டூ 60 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு 2 பேத்துக்குமே வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ அதுல ஏன்னா 2021 தேர்தல்ல கூட நெறைய பேர், நெறைய அமைச்சர்கள் தோத்து போயிருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். ஆனா திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப திருச்சுழி தங்கம் தென்னரசு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வாய்ப்பா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தொகுதியில மிக குறைவான வாக்குகள் தான் பெற்றுட்டு இருக்காங்க, பெற்று வந்திருக்காங்க. ஸோ அவங்க வெற்றிங்கிறது அவங்களுக்கு ஏன்னா 2011 எலக்ஷன் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல டஃப்பா இருந்துச்சு. அதிமுக ஈஸியா இருந்துச்சு அதிமுகவுக்கு. பட் ஆனா அதுல அந்த எலக்ஷன்ல கூட இவங்க தோத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 29.48% 50,840 வாக்குகளுக்கும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுகவோட ஆளுமையான தங்கம் தென்னரசு அவர்களோட மிகப்பெரிய அளவுல வந்து சவால்கள் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு கட்சியாலும் சமாளிக்க முடியாம தான் இருக்கு. எப்படி திமுகல பார்த்தீங்க அப்படின்னா, சக்கரபாணி அவர்கள் ஒட்டன்சத்திரம் தொகுதி சக்கரபாணி அவர்கள் பார்த்தீங்கன்னாலும் அப்படித்தான். இல்ல அங்க துறைமுகம் சேகர்பாபு அவர்கள், கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள், நெறைய பேர் ஏன்னா இந்த ஊர்லயே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ திருச்சுழி தொகுதிய பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு குறைஞ்சபட்ச வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 9.66% 16,661 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் வந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தென் மாவட்டங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் சற்று பலம் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சுழி தொகுதி கண்டிப்பா வந்து நாம் தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்ப வந்து ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கு. ஏன்னா, ஒரு 10% வாக்குகள் வந்து கண்டிப்பா டபுள் டிஜிட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா, 9.66% 16,661 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த திருச்சுழி தொகுதியில வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புது வரவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 12.36% 21,312 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் மூலம் அதாவது ஒருத்தர் நம்மளுக்கு நம்மளுக்கு கட்சிக்கு வராங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கட்சியில அவங்க பணியாற்றிட்டு வந்தவங்கள தான் நான் பார்த்துருக்கோம். ஆனா ஃப்ரெஷ்ஷா வர இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்களோட கிரேஸ் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அவரோட பிரச்சாரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தாலும், அவர் மேல வந்து இன்னும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து எல்லா மக்களும் வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏஜ் வைஸ் கேட்டகரிஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, 35 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு 30-40% பீப்பிள்ஸ் வந்து இவங்களுக்கு வாக்களிக்க தயாரா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த பெர்சன்டேஜ்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு 18% வருது மக்களே. அத தான் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இத விட அதிகமா இங்க பெற்றாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா, என்னோட என்னோட கணிப்பு பொய்யாயிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அவிங்கள பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்கள் கூட அவிங்க வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப டேட்டா படி இவ்வளோ பெர்சன்டேஜ் நாங்க குடுப்பாங்க அப்படிங்கிறதுல என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா அத வந்து அவிங்க செஞ்சாலும் சரி, அதுக்கு மேல வாங்கினாலும் மிகப்பெரிய சந்தோஷத்த நான் பயனடைவேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்தது 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். கூட்டணின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டணிகள்ல நம்மளுக்கு அதிமுக கூட்டணி பார்க்கலாம். அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 29.48% வாக்குகள் மட்டும் இந்த இடத்துல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல அதிமுகவுக்கு பலம் எவ்வளவு இருக்கோ தெரியல. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் ஆளுமையான தங்கம் தென்னரசு இருக்காரு. ஸோ அதனால வந்து திமுகல வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல வந்து இவிங்களுக்கு இந்த இடத்துல வந்து குடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக கூட்டணியில பாமகவும், பாஜகவும் அதாவது பாமக இல்ல. பாஜகவ பொறுத்தமட்டில் இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகளும், தேமுதிகவ பொறுத்தமட்டில் இந்த இடத்துல கணிசமான வாக்குகளும் இருக்க காரணத்தினால, அது எப்படி இருக்கும்போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸும் இந்த இடத்துல வந்து ஒரு கணிசமான வாக்குகள வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல பலுவா இருக்கா, என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள் அவங்களோட இணைந்திருக்க காரணத்தினால, கண்டிப்பா இந்த தொகுதியில வந்து அரசியல் ஆளுமையான தங்கம் தென்னரசு அவர்கள் ஆளுநர் அதாவது அமைச்சரா இருக்காரு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அவரோட தொகுதி அப்படிங்கிறதுனால,
கண்டிப்பா அவர் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தொகுதிய பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அமைச்சரா வேற இருக்காரு. கண்டிப்பா நிதி அமைச்சரா வேற இருக்காரு. ஸோ கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நல்லது செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத மக்கள் கண்டிப்பா உணர்ந்து அவருக்கு வாக்களிக்க தயாரா இருப்பாங்கன்னு நம்பலாம். ஆனாலும் இங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் கொஞ்சம் வாக்குகள் அதிகமா இருக்க காரணத்தினால, இந்த தொகுதிய பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 45.61% வந்து திமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தடவ பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில வந்து நம்மளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்த காரணத்தினால, கொஞ்சம் வாக்குகள் சரியான நிலைமையில இருந்தாலும், அத கண்டிப்பா மேனேஜ் பண்ற அளவுக்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அது எப்படி என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டா 9.66% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகள பற்றி இப்ப வரைக்கும் அவங்க எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால, கண்டிப்பா கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுவதில வந்து எந்த ஒரு விருப்பமும் இல்ல அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவிச்ச காரணத்தினால, கண்டிப்பா தனிச்சு போட்டியிட்டா 9.66% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவிங்க அவிங்க எல்லா இன்டர்வியூலயும் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இப்ப வரைக்கும் கூட்டணிகள பற்றி எங்கேயுமே அவங்க விவாதிக்கல மக்களே. கண்டிப்பா கூட்டணிகளோட அமைவது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிரும். இப்ப நெறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஜர்னலிஸ்ட்லாம் நெறைய இடத்துல வந்து நம்மள ஸ்பை வச்சு கண்டுபிடிச்சுர்றாங்க. ஆனா இன்னும் அந்த மாரி ஒரு நாம் தமிழர பற்றி எந்த ஒரு இடத்துலயும் வராத காரணத்தினால, கண்டிப்பா அவைங்க கூட்டணிகள பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச உண்ம. அப்படி வந்து யோசிச்சு கண்டிப்பா வந்து கூட்டணிகளோட செயல்படணும் அப்படின்னா, இந்த இடத்துல திமுக கூட்டணியில அவைங்க அங்கம் வகித்தாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சீமான பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் கண்டிப்பா வந்து ஆ திமுக கூட்டணியில இருக்க மாட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் திமுகவோட சேர்ற நாம் தமிழருக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அத வந்து அவர் எப்படி பண்ண போறாரு, என்ன பண்ண போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தின் நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மட்டும் தான் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அந்த இதுல இருக்காங்க. அந்த ஒரு அந்த ஒரு ஆசையில இருக்காங்க. கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, 12.36% வந்து தனிச்சு போட்டியிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில இங்க கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவிங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவோட பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் மத்தவங்க எல்லாருமே சேர்ந்தா மட்டும் தான் இங்க வெற்றிக்கு வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஆனா திமுகவோட ஆளுமையான தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்க வரைக்கும், இந்த இடத்துல வந்து எத்தன கூட்டணி கட்சிகள் இருந்தாலும், தங்கம் தென்னரசு அவர்கள் ஏன்னா அவரு 54% நம்ம 59% தான் வாங்கியிருக்காரு கடந்த 2 தேர்தல்லயும். ஸோ அது வந்து கண்டிப்பா அவர பீட் பண்ணணும் அப்படின்னா, எல்லா கட்சிகளும் இந்த பக்கம் ஓரணியில இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதா இருக்கு. ஸோ அது எந்த வகையில பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.